இந்த ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொடுக்கிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதற்கு முன்னதாக ஒரு விஷயம் மட்டும் தலைகளை தாழ்த்தி ஏசப்பா, அந்த நாளில உங்க வார்த்தையை கேட்கறதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்களோடு கூட என்னது பேச சித்தமா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை எங்களோடு கூட கத்த நீங்க இடைப்படுங்க. அந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க அப்பா. எங்களோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லி கேட்போமா தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே இசப்பா, எங்களுக்கு தேவையான மன்னாவை இசப்பா நீங்க கொடுக்கும்படி கை ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல அதிகாலையில நாங்க வந்திருக்கிறோம். காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் இசப்பா. எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அப்ப உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய பிரசன்னத்தை நோக்கி உங்களுடைய பாதத்தை நோக்கி நாங்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்திர பலப்படுத்துங்க. எல்லா வானமண்டலத்துல போராடுகிற கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. இந்த வார்த்தை ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய சம்மட்டியை போல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட இடைபடுவாராக. இருக்கிற இடங்களில நீங்க ஒவ்வொருவரும் இருக்கிறீங்க. இருக்கிற இடங்களில ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாள்ல கூட ஏசப்பா நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதோட 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். சிநேகங்கிறது ஒரு விதமான ரிலேஷன்ஷிப். அப்பா அம்மா உறவு இருக்கு, அண்ணன் தங்கச்சி உறவு இருக்கு, எல்லாமே இருக்கு. நிறைய ரிலேஷன்ஷிப், சித்தி சித்தப்பா நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, மாமா இருக்கு, எல்லாமே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். சிநேகங்கிறது அது ஒரு சிநேகம்ங்கிறது நண்பன்கிட்ட தான் நம்ம சிநேகமா இருப்போம். சிநேகிதர் அததான் சொல்லுவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட உள்ள உறவு இன்னைக்கு ஏசப்பா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, என்ன சிநேகிக்கணும், என்ன அவங்க ஒரு ஒரு சிநேகிதரா ஏத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத ஏசப்பா சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். நிறைய பேரோட நம்ம என்ன செய்யலாம், நிறைய உறவுகள்ல அப்பா அம்மாங்க உறவு, பித்தா சகோதரன் சகோதரிங்கிற உறவு, ஃப்ரெண்ட்ஸுங்கிற உறவு இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, என்கிட்ட என் பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது, என்கிட்ட என் பிள்ளைகள் வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, என்னோடு கூட இருக்கிற வாழ்க்கை, என்னோடு கூட அவங்க வாழுகிற வாழ்க்கை, என்னோடு கூட உறவாடுகிற உறவாடுதல், அதுல என் பிள்ளைகள் எந்த உறவுல இருக்கிறாங்க, எந்த உறவுல இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்றாங்க, அவங்க எந்த உறவுல இருக்கிறத காட்டிலும் நான் விரும்புகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்கிட்ட அவங்க சிநேகமா இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க ஏசப்பா. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் அதுல 16வது வசனம். அதுல ராஜா சாலமன் ராஜா அழகா சொல்றாரு, ஒரு சிநேகிதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு. நீரே என் சிநேகிதர், நீரே என் சிநேகிதர்ன்னு சொல்லி உன்னத பாட்டுல நம்ம அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் அவ்வளவு சலமோன் ராஜா எழுதுறது எதுக்காக அப்படின்னா, அவர் உணர்ந்ததை என்ன செஞ்சாரு, எழுதினாரு. அவர் வாய் மிகவும் மதுரமா இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். அவருடைய இருதயத்துல ஏசப்பா ஒரு சிநேகிதரா கொண்டதுனாலதான், ஒரு நண்பனாய் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இந்த நாள்ல அவர் சிநேகிதர்ன்னு சொல்ல முடியுது. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, என்கிட்ட உள்ள உறவு, என்கிட்ட உள்ள என்னோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், என்னோடு கூட என் பிள்ளைகள் டிராவல் பண்ணுகிற விதம், அவங்க அவங்க நார்மலான வாழ்க்கையில இருக்கட்டும் சரி, அவன் ஜெபிக்கிற வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுறாங்களா, ஒரு சிநேகிதனோடு இருக்கிற உறவுல பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. எதற்காக அப்படின்னா, சிநேகித உறவு ஒரு பெரிய உறவு, ஒரு பெரிய உறவு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிநேகித உறவுங்கிறது ஒரு மகத்துவமான ஒரு உறவு. ஏன் ஏசப்பா அந்த உறவை நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்க, எதற்கு எதிர்பார்க்கறாங்க? ஏன் சும்மா சாதாரணமா ஒரு கடவுள் ஒரு சீஷன் அப்படிங்கிற ஒரு உறவுல நம்மள வைக்கலாம்ல? ஏன் இன்னைக்கு ஏசப்பா நம்மள சிநேகிதன், என்கிட்ட சிநேகமா இருங்க, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியத்துல இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியத்துல இருக்கும் பொழுது என்னென்னலாம் ஏசப்பா செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 19வது அதிகாரம் அதுல 2வது வசனம், யோனாத்தான் யாரோட ரொம்ப சிநேகமா இருந்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோனாத்தான் தாவீதோட அதிகமாய் சிநேகமா இருந்தான். ஏன் அவன் சிநேகமா இருக்கணும்?
ஏன் அவன் ஒரு வேலைக்காரன் தாவீது பார்த்தோம் அப்படின்னா, த ஒரு ஒரு இவன் வந்து ராஜாவோட குமாரன். ராஜாவோட குமாரன். அவன் ஒரு ராஜ இதுல வொர்க் பண்ற ஒரு படைத்தலைவனா இருக்கிறான். இவ்வளவுதான் சம்திங். இப்படி இருந்துட்டு போயிரலாமே. ஏன் அவன் சிநேகமா இருக்கணும்? ஏன் தாவீதோட கூட அவன் சிநேகமா இருக்கணும்? அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிநேகத்தினால தாவீதுக்கு என்னது கிடைச்சுச்சு அப்படின்னா, 1 சாமுவேல் 19வது அதிகாரம் அதுல 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரு. ஒளித்துக் கொண்டிருந்தது. அது 18வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு, யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை உயிரைப் போல சிநேகித்தான். ஆமென். இதுல நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அந்த சிநேகித உறவுல எப்படி இருந்துச்சா, அவங்க 2 பேருடைய ஆத்துமா ஒன்றா இருந்துச்சா. இன்னைக்கு ஏசப்பா கேக்குறாங்க, அந்த ஆத்துமா ஒன்றா இருந்ததுனாலதான், இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல தன் தகப்பன் ஒரு சீக்ரெட்ட வச்சிருந்தான். என்ன சீக்ரெட்னா தாவீத கொன்னு போடணும்னு. ஆனா அந்த யோனத்தான் வந்து அவன் தகப்பன் உறவை காட்டிலும், தகப்பன் பிள்ளைங்கிற உறவை காட்டிலும், அவனுக்கு சிநேகித உறவு ஐக்கியமா இருந்ததுனால, அந்த சீக்ரெட்ட என்ன செய்றான் அப்படின்னா, தன் சிநேகிதனுக்கு வெளிப்படுத்துகிறான். இன்னைக்கு சிநேகிதனுக்கு வெளிப்படுத்துறேன். ஏசப்பா சொல்றாங்க, என் தகப்பன் உறவு இருக்கட்டும், மக பிள்ளைங்கிற உறவு இருக்கட்டும், சகோதரங்கிற உறவு இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். என்கிட்ட சிநேகிதனா இருந்தது, சிநேகிதியா நீ இருந்த என்கிட்ட நண்பன்கிற ஒரு உறவு ஐக்கியமா இருந்த அப்படின்னா, இன்னைக்கு நிறைய சீக்ரெட்ட நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. மறைவான காரியங்கள் அவனுடைய இருதயம் வந்து ஒன்றாய் இசைந்திருந்ததாம். யோனத்தானோட இருதயமும், தாவீதோட இருதயமும் ஒன்றாய் இசைந்திருந்தது. இன்னைக்கு ஏசப்பா கேட்கிறாங்க, உங்க இருதயம் என்கிட்ட ஒன்றா இசைந்திருக்கிறதா? நம்ம சொல்ற வாயால சொல்றோம், நீங்க தான் என் சிநேகிதர், நீங்க தான் என் நேசர். இல்ல, இல்ல, இல்ல. அவருடைய இருதயத்தின் எண்ணங்களும், உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் ஒன்றா இசைந்திருக்கிறதாங்கிறதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. நம்மளுடைய இருதயம் அவரோடு கூட எப்போதும் பேசிக் கொண்டிருக்கணும். நம்மளுடைய இருதயம் எப்போதுமே ஏசப்பா பத்தியே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். எப்படி நம்ம ஒரு மணவாளனுக்கு எதிர்கொண்டு நம்ம ஒரு மணவாளனை எதிர்கொண்டு இருக்கும் பொழுது மணவாளனை குறித்து என் மணவாளன் எப்படி இருப்பாரு, எனக்குரியவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போமோ, இல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஏங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய சிந்தனைகள், இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி நம்மளோ அதை பத்தியே சிந்தித்துக் கொண்டிருக்குமோ, அதே மாதிரிதான் ஏசப்பா சொல்றாங்க. நீங்க ஏன் உங்களுடைய இதயம் என்ன பத்தியே யோசித்துக் கொண்டிருக்கணும், என்ன பத்தியே சிந்தித்துக் கொண்டிருக்கணும், என்ன பற்றியே திங்க் பண்ணி கொண்டிருக்கணும். என் ஏசப்பாக்கு நான் என்ன செய்யணும், என் ஏசப்பாவோட ஆசை என்னது, என் ஏசப்பாவோட விருப்பம் என்னது, என் அப்பாவோட விருப்பம் என்னது. இதுதான் ஒரு சிநேகிதனோட ஒரு விருப்பம். இதுதான் ஒரு சிநேகிதனுக்குரிய ஒரு அடையாளம். சும்மா என்னோட ஃப்ரெண்ட் அவங்க, சும்மா என்னோட ஃப்ரெண்ட் இவங்கன்னு சொல்லிட்டு போறது இல்ல. எப்போதும் என் ஃப்ரெண்ட பத்தியே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். என் இருதயம் அவனுக்குள்ளாகவே இசைந்து கொண்டு இருக்கணும். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறேன். நீங்க என்கிட்ட சிநேகமா இருக்கணுங்கிறது தான் ஏசப்பா விரும்புறாங்க. எல்லா காரியத்திலும் சிநேகமா இருக்கணும். ஒரு சில நம்ம ஜெபிக்கிற நேரத்துல மாத்திரம் நம்ம இருதயம் ஏசப்பாவை தேடிட்டு மத்த நேரம் விடுறதில்ல. நீங்க எப்போதுமே உங்க இருதயம் ஏசப்பாவோடு கூட இசைந்து கொண்டு இருக்கணும். உங்க இருதயம் ஏசப்பாவோடு கூட இசைந்து கொண்டு இருக்கணும். வேலை பார்க்கும் போதா இருக்கட்டும், நீங்க படுத்து கொண்டிருக்கும் பொழுதா இருக்கட்டும், நித்திரையில தூங்கிக் கொண்டிருக்கும் போதா இருக்கட்டும், எப்பேற்பட்ட டிராவல் பண்ணுகிற நேரமா இருக்கட்டும், உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்கிறதா இருக்கிறதா? அப்படி இல்ல ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கிறதா? அன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, நீங்க என் கூட நீங்க இசைந்திருந்தீங்கன்னா, உங்களுக்குரிய எல்லா சீக்கிரட்டும், தேசத்துக்கான அழிவா இருக்கட்டும், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்களுக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லா சீக்ரெட்டையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அந்த சிநேகம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப உத்தமமானதுங்க. உத்தமமானது. ஏசப்பா அந்த உறவ தான் உங்கட்ட எதிர்பார்க்கறாங்க. என்கிட்ட நீங்க நண்பனை போல பேசணும்னு சொல்லி ஏசப்பா உத்தரம் ஏசப்பா கேட்கறாங்க. அது மாத்திரம் இல்லாம 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது அதே யோனத்தான் என்ன தெரியுமா செய்றான்? தாவீதுக்கு என்ன செய்றான் அப்படின்னா, எல்லா காரியத்தையும் என்ன செய்றான்? எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம தேவையான காரியங்கள் நெறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம தேவையான காரியங்கள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா சிநேகித உறவுல நம்ம இருந்துதான் ஆகணும். சிநேகித உறவு இருந்துதான் ஆகணும். அது மாத்திரமல்ல 1 சாமுவேல் 20:17 பாத்துறோம். அதே யோனத்தான் என்ன செய்றான் அப்படின்னா, தாவீது
தன் சவுலுக்கு பயந்து ஒளிந்து போகும்போது யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. உன் சந்ததியை நான் பாதுகாப்பேன், உன் சந்ததியை நான் பாதுகாப்பேன், உன் சந்ததியை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி உனக்கு அப்புறம் நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னா உன் சந்ததியை பாதுகாப்பேன்னு சொல்லி யோனத்தானுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறத நம்மளால அறிய முடிகிறது. ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் ஏற்படுகிறது. நம்ம ஆண்டவரோடு கூட சிநேகித உறவுல நம்ம இருந்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு பின்னாடி நம்ம சந்ததியா இருக்கலாம். நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்க. ஏன்னா ஆஹ் யோனத்தானுடைய மகன் மேவிபோஷேத்தை தாவீது கனப்படுத்தினான். யோனத்தான் இல்ல, ஆனா மேவிபோஷேத்தை அவன் நினைவு கூர்ந்தான். நினைவு கூர்ந்து அவனுக்கு அவன் குடும்ப சந்ததி கைவிடப்படல. இன்னைக்கு நம்ம தான் கரெக்டா இல்ல, நம்ம ஏசப்பாவோடு கூட சிநேகித உறவு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிராமத்தை அவர் நினைச்சிருவாரு, நம்ம பட்டணத்தை அவர் நினைச்சிருவாரு, நம்ம தேசத்தை அவர் நினைச்சிருவாரு. அது மாத்திரம் இல்லாம நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணிருவாருங்க. நம்ம என்னதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் உடன்படிக்கை பண்ணிருவாரு. ஏசப்பா என் குடும்பத்துக்கு ஓடு கூட நீங்க ஆசீர்வாதம், எங்க குடும்பத்துல இப்படி ஒரு கவலை, என் பிள்ளைகள் மத்தியில இப்படி ஒரு கவலை, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இப்படி ஒரு கவலை, அப்ப இப்படி எல்லாம் இருக்குது ஏசப்பா, நீங்க ஏசப்பா ஒரு விடுதலை கொடுத்துதான் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டா அவரோடு கூட சிநேகித உறவுல இருக்கும் பொழுது அவர் உடன்படிக்கை பண்ணி அந்த வாக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் சிநேகித உறவு. நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசையை சொல்றோம். மோசே சிநேகிதனோடு பேசுவது போல ஏசப்பா மோசையோடு கூட பேசி கொண்டிருந்தாங்களாம். சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல ஏசப்பா மோசை கூட பேசி கொண்டிருந்தாங்களாம். ஏன் அவன் தன்னை சிநேகிதனாய ஏற்றுக்கொண்டார் ஏசப்பாவை. எல்லா காரியத்திலுமே அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்திருப்பாரு. எல்லா சிச்சுவேஷன்லயுமே அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்திருப்பாரு. எல்லா சூழ்நிலைகளிலுமே. இன்னைக்கு ஏசப்பா அததான் விரும்புறாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? 2 மனிதனை குறித்து நாம பார்க்க போறோம். ஸ்டார்ட்டா யாரு எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க? அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? சிநேகித உறவுல நம்ம இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு வெளிப்பாடு, பயங்கரமான ஒரு பிளெஸிங், பயங்கரமான ஒரு உடன்படிக்கை, நம்ம குடும்பங்களை காக்கக்கூடிய உடன்படிக்கை இப்படிலாம் இருக்குது. ஓகே தான். ஆனா வேதாகமத்துல ஏசப்பா தன்னை சிநேகிதனாய் அழைத்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தான் அப்படிங்கிறது சிம்சோனை பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கோம். அப்படிங்கும்போது சிம்சோனை ஏசப்பா அழைத்தது, நீ என் கூட பேசணும்ப்பா, என் கூட உறவுல இருக்கணும். ஏன்னா உன்னை நான் பெலிஸ்தரை என்ன செஞ்சேன், உன்னை ரட்சிக்கிறதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நசரேயனாக இருப்பாய். நசரேயன்ங்கிற போது எதை குறிச்சுமே தீட்டுப்படக்கூடாது. அந்த நசரேயன் ஆண்டவரை மாத்திரம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சிறு வயதிலிருந்து அவனை ஏசப்பாக்காக நசரேயனாய் வளர்த்தாங்கங்க. நசரேயனாய் வளர்த்தாங்க. ஆனா இந்த சிம்சன் மட்டும் கரெக்டா இயேசுவோடு கூட ரிலேஷன்ஷிப்ல சிநேகமா இருந்திருந்தான் அப்படின்னா அவனுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். அவனுடைய திட்டமே பெலிஸ்தரை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுதான். பெலிஸ்தரை முறியடிக்கணுங்கிறதுதான். அதே இது அந்த சிம்சோன் 16வது அதிகாரத்துல 4வது வசனத்துல யாரோட சிநேகமா இருந்தான் அப்படின்னா ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். அவனுடைய இருதயம் இயேசுவோடு கூட இசைந்திருக்கிறத பார்க்கிலும் அந்த ஸ்திரீயோடு கூட அவனுடைய இருதயம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இசைந்திருந்தது. அவன் எப்ப அந்த ஸ்திரீயோடு கூட சிநேகத்துல போக ஆரம்பிச்சானோ, ஸ்திரீயோடு கூட ஐக்கியத்துல போக ஆரம்பிச்சானோ, அப்பவே அவனுடைய தரிசனம், அவன் மேல உள்ள அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாக ஆரம்பிச்சுச்சு. அவனால ஜெயிக்க முடியல. பெலிஸ்தரை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு தெரிஞ்சு. ஆனா அதே பெலிஸ்தர் கையில போய் அவன் விழுறான். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அவனால எதையுமே என்ன செஞ்சான் அப்படின்னா ஏசப்பா சீக்கிரட்ட பெலிஸ்தர் பாளையத்துல என்னென்னலாம் நடக்கு, நீ போய் ஜெயிக்கணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட இருந்து சீக்கிரட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவன் தன் இருதயத்துக்குள்ள தனக்குரிய சீக்கிரட்ட சிநேகித கிட்ட ஸ்ரீ கிட்ட என்ன செய்யறான் அப்படின்னா ரிலீஸ் பண்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சிம்சோன் தன்னுடைய தவறான உறவி நிமித்தமாக, தவறான நிமித்தமாக தன்னுடையதை இழக்கக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, உங்க சிநேகம் யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு நிறைய மனிதர்கள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட உறவுகளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுல ஏதாவது நமக்கு கிடைச்சிச்சா? இல்ல. நம்ம கிட்ட இருந்தது அநேக காரியங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம கிட்ட இருந்தது அநேக காரியங்கள் அவங்ககிட்ட இருந்து போச்சு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, என்கிட்ட நீங்க உறவுல இருந்தீங்க, என்கிட்ட சிநேகித உறவுகள் இருந்தீங்க அப்படின்னா, என்னோடு கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அநேக காரியங்களை உங்க
மேலுள்ள தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு, உங்க மேலுள்ள அபிஷேகம் நிறைவேறுகிறதற்கு, உங்க மேலுள்ள தரிசனம் உள்ள வார்த்தைகள் நிறைவேறுகிறதற்கு இன்னைக்கு 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 அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த காரியங்களை நான் என் மனதில இருந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என் கூட சிநேகித உறவுல இருக்கிறீங்களா? டெய்லி என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறீங்களா? உங்க இருதயம் என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறதா? அதுதான் ஏசப்பா விரும்புகிறாங்க. 2வது ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை பத்தி பாக்குறோம். ஆபிரகாமை ஏன் ஏசப்பா சிநேகிதன் அழைக்கணும்? எதற்கு சிநேகிதன் அழைக்கணும்னு தெரியுமா? ஏசப்பா சொல்றாங்க யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல, யார சிநேகிதன் என்று சொல்லி அழைப்பார் அப்படின்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் உங்களை சீஷர்கள் என்று அழைப்பேன்னு சொல்லி, உங்களை சிநேகிதர் என்று சொல்லி அழைப்பேன். அப்ப ஏசப்பா சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவர் ஈஸியா நமக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்க. சிநேகிதர்ங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்களாம். சிநேகிதர்ங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்களாம். அப்போ அந்த ஏன் ஆபிரகாம ஏசப்பா சிநேகிதர், இவர் யாரையுமே சிநேகிதர்ன்னு அழைக்கலங்க. யாரையுமே சிநேகிதர்ன்னு சொல்லி அழைக்கல. ஆனா ஆபிரகாம் தன் சிநேகிதன் சொல்லி ஏசப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா அழைச்சாங்க. சிநேகிதன் சொல்லி ஏசாயா 41வது அதிகாரம் 8 என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் சொல்லி. எதற்காக தெரியுமா? எல்லாருமே ஏசப்பா நேசித்தாங்க. யாக்கோபு இருக்கட்டும், ஏசாவ இருக்கட்டும், எல்லாருமே ஏசப்பா சிநேகித்தாங்க. ஈசாக்கு இருக்கட்டும். ஆனா யாருமே சிநேகிதர்ங்கிற பேர் அவர் கொடுக்கல. என் நண்பன் சொல்லி யாரையுமே அழைக்கல. மோசே சிநேகிதன் போல பேசுகிறது போல உறவாடினான். ஆனா ஏசப்பா ஆபிரகாம மட்டும்தான் அழைச்சாரு. எதற்காக தெரியுமா? அவரும் அவனுக்கு கற்பித்ததை எல்லாத்தையும் செஞ்சாரு. தன் தேசத்தை விட்டு வெளியே வான்னு சொன்ன உடனே தன் அப்பா தேராக வந்து விக்கிரகத்தை வணங்குகிறவன் தான். யோசுவா 24:2 வேறு தேவனை சேவிக்கிறவன். அவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாதுங்க. ஒன்லி விக்கிரகம் மட்டும்தான் அவனுடைய அப்பாக்கு தெரியும், தேராகுக்கு. அப்ப இவருக்கும் ஆபிரகாமுக்கும் விக்கிரகம் தான் தெரியும். இயேசுனா யாருன்னே தெரியாது. ஆனா அவர் வெளிப்பட்ட உடனே கர்த்தர் 12வது அதிகாரத்துல அவனோடு கூட பேசி 12வது அதிகாரத்துல அவனோடு கூட பேசும் பொழுது என்ன துணிந்து என்ன செய்யறான் அப்படின்னா, இயேசுவை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து என்ன செஞ்சான்னா அவன் அப்பா விட்டு வந்தான். அவர் அப்ப என்ன வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாரு. நீ அது யாருன்னே தெரியாது. நீ என்ன செய்யற? நீ அவர் பின்னாடி போற. எப்படி எதை நம்பி போறன்னு சொல்லி உங்க குடும்பமே என்ன செஞ்சிருக்கும்? அவனுக்கு விரோதமா பேசியிருக்கும். அவன் குடும்பமே அவனுக்கு விரோதமா பேசியிருக்கும். ஆனா, ஆஹ் இன்னைக்கு அவன் அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுனாலதான் ஏசப்பா அவனை சிநேகிதர்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஏசப்பா அவனை சிநேகிதர்ன்னு சொல்லி அழைச்சாங்க. எல்லாத்தையும் விட்டு டிபெண்ட் பண்ணி அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுனாலதான் அவன் சிநேகிதர்ன்னு சொல்லி ஏசப்பா அழைச்சாங்க. ஒரு சிநேகிதன்ட்ட பேசுகிறது போல அவனுக்கு நிறைய காரியங்கள் அப்ப தெரியும். வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா 25 வருஷம் காத்திருந்தாரு. அதுலயும் அவருடைய இருதயம் இயேசப்பாவோடு கூட தான் இசைந்திருந்தது. அவருடைய இருதயம் வேற யாருக்குமே கொடுக்கல. தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கல. வேற யாருக்குமே கொடுக்கல. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு கொடுக்கல. வனாந்திரத்துல அலைஞ்சு திரிந்தாரு. அவர் எங்கெல்லாம் போறேன்னு சொன்னாரோ அங்கெல்லாம் போனாரு. ஏன்னா அவரு அவ்வளோ ஏசப்பாவை சிநேகிச்சாரு. அவ்வளோ ஏசப்பா மேல பிரியமா இருந்தாரு. அவரு ஏசப்பா மேல அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல வச்சதுனாலதான் அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடிஞ்சுச்சு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு அவருடைய சந்ததியில தான் நம்ம இருக்கிறோம். அவரோடு கூட அவ்வளோ உறவுல இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஆபிரகாமின் தேவன்ங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஆபிரகாமின் தேவன். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஏசப்பா எங்களையும் ஏசப்பா அந்த சிநேகித உறவுல எங்களை வைங்க ஏசப்பா. இன்னைக்கு எங்களையும் அந்த சிநேகித உறவுல எங்களை வைங்க. இன்னைக்கு நாங்க அந்த சிநேகித உறவுல நாங்க இருக்க போறோம்னு சொல்றீங்களா? நாங்க ஏசப்பா மனிதர்கள்கிட்ட சிநேகமா இருந்திருக்கிறோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் கணவர்கிட்ட, எங்க பிள்ளைகள் கிட்ட, எங்க அம்மா அப்பா கிட்ட நாங்க சிநேகமா இருந்திருக்கிறோம். ஆனா உங்ககிட்ட நாங்க ஒரு கடவுள், ஒரு பிள்ளை, ஒரு கடவுள், ஒரு சீஷன்ங்கிற ஒரு ஐக்கியத்துல தானே இருந்திருக்கிறோம். ஒரு கடவுள், ஒரு சீஷன் நாங்க ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நாங்க மறந்துட்டோமே. ஆனா இன்னைக்கு நீங்க எங்களை அழைக்கிறீங்களே ஏசப்பா, சிநேகித உறவுக்கு அழைக்கிறீங்களே. எங்களுடைய இருதயம் உங்களோடு கூட இசைந்திருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்களே. எங்களுடைய இருதயம் எந்த நேரத்திலயும் உங்களோடு கூட இசைந்திருக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களே. தவறான உறவு, தவறான சிநேகிதம், உலக பிரகாரமான சிநேகிதம் எங்களுடைய பலனை குறுகி போகப்படுகிறது. எங்கிட்ட உள்ள காரியங்கள், எங்கள்கிட்ட உள்ள ஐஸ்வர்யத்தை குறுகி போக பண்ணுகிறது. ஆனா ஏசப்பா உங்களோடு கூட சிநேகமா இருக்கும் பொழுது, உங்களுக்கு உங்களுக்கு சித்தமானதெல்லாம் நாங்க செய்யும் பொழுது எங்களுடைய சந்ததியும் எங்களையும் கத்த நீங்க ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீர். இந்த நாளில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த சிநேகித உறவுல கத்த நீங்க அழைக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுக்கிறோம். நன்றி செலுக்கிறோம். அந்த சிநேகித உறவுகள் பிள்ளைகளை கத்த நீங்க பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறான்ப்பா. ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல கத்த நீங்க கொண்டு வருவீராக. அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல கத்த கொண்டு வருவீராக. எல்லா சீக்கிரட்டையும் கத்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா காரியங்களும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அபிஷேகம், உள்ளதை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். அப்ப சிநேகித உறவுல இருக்கும் பொழுது தானே சீக்கிரட்டை வெளிப்படுத்த முடியும். எல்லா காரியங்களும்
ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல நடக்கிற சீக்ரெட், எங்க குடும்பத்துல நடக்கிற, எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உறவுக்குள்ளாக பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் எங்க அழைத்து கொண்டு போகும்படிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்துக்குள்ளாக நான் வைத்து கர்த்தர் ஜெபிக்கிறேன். வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எங்க பிள்ளைகளோடு கூட உறவாடும்படிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.